இங்க ஒரு ரோபோட் இந்த பிளானெட்ல இருக்க டைமண்ட் எல்லாம் சேகரிச்சுட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்தா அந்த ரோபோட்டோட பேட்டரி ரொம்பவே லோவா இருக்கு. அத நோட்டீஸ் பண்ண அந்த ரோபோ ரொம்பவே டயர்டா படுத்துருது. அதுக்கப்புறம் அங்க இருக்க சோலார் பேனல்ல தன்னோட சார்ஜிங்க போட்டு சார்ஜ ஃபுல் ஆக்கிக்குது. அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ கிடக்குற சின்ன சின்ன டைமண்ட எடுக்க போனப்ப, அங்க ஒரு பெரிய ரோபோட் டைமண்ட்ஸ சேகரிச்சு எடுத்துட்டு இருக்கு. இத கவனிச்ச அந்த ரோபோட், ஆனா அந்த ரோபோட் பெரிய பெரிய டைமண்ட மட்டும் தான் எடுக்குது. சின்ன டைமண்ட அந்த கையால எடுக்க முடியலன்றத நோட்டீஸ் பண்ண இந்த ரோபோட், சின்ன சின்ன டைமண்ட தன்னோட கையால எடுத்துட்டு போய் அந்த ரோபோட்டுக்கு குடுக்குறேன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த ரோபோட்டுக்கோட உதவியால அங்க நெறையவே கல்ல உடைச்சு, அந்த பெரிய ரோபோட் டைமண்ட்ஸ எடுக்குது. அந்த பெரிய பெரிய டைமண்ட்ஸ மட்டும் அது எடுத்துட்டு போகுது. ஆனா இந்த சின்ன சின்ன டைமண்ட் எல்லாம் இந்த சின்ன ரோபோட் எடுத்து சேகரிச்சு எடுத்துன்னு போய் குடுக்குது. அதுல தனித்தனியா பிரிச்சு எடுக்குறாங்க. பெரிய டைமண்ட்ஸ் ஒரு பக்கமும், சின்ன டைமண்ட்ஸ் ஒரு பக்கமும் போடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்ச பிறகு கடைசியா ஒரே ஒரு டைமண்ட் மட்டும் நிக்குது. அந்த அந்த ரோபோட் எடுத்துட்டு போயிரலான்னு யோசிக்க முடில. அந்த பெரிய ரோபோட் யோசிக்காம இத அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இது ஒரு பாறை உள்ள புகுந்தாலும் அத விடாம உடைச்சு தள்ளுது. அதுக்கப்புறம் ஒரு கல்ல எடுத்து போட்டு அந்த ரோபோட்டோட கதைய முடிச்சுட்டு, அந்த சின்ன டைமண்ட எடுத்துட்டு போது. இத பார்த்துட்டு இருந்த அந்த சின்ன ரோபோட்டுக்கு ரொம்பவே கோவம் வந்து அங்கருந்து ஒரு பேராசூட்ட ஆன் பண்ணி விட்டுறது. அதுக்கப்புறம் அந்த பேராசூட்டால அந்த பெரிய ரோபோட் அந்த பிளானெட்ட விட்டே கிளம்பி